ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி நல்லா இருக்கீங்களா? இப்போ நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்டா, 7ஆம் வகுப்போட அரையாண்டு தேர்வுக்கான முக்கியமான கொஸ்டின்கள். சரிங்களா? அரையாண்டு தொகுத்து கூட சொல்லலாம். நம்ம இப்போ வரக்கூடிய அந்த கொஸ்டினுக்கான முக்கியமான கேள்விகள் 2022, 2023, 2024 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின் பேப்பர். இது நம்ம படித்தாலே போதுமானது. கன்ஃபார்மாக நீங்கள் எக்ஸாமில் 50 and above வாங்கலாம். ஓகேவா? ஸோ இதை ஃபுல்லாக பார்த்துக்கங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ள நம்ம சேனலில் லைக் பண்ணணும்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஒரு லைக் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு நெக்ஸ்ட்டு உங்களுக்கு என்ன கேட்குற வீடியோ நான் போடுறேன். ஸோ உங்கள் லைக் நம்மளுக்கு ஒரு ஆர்வத்தை கொடுக்கும். அண்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். அண்டு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. நெக்ஸ்ட்டு உங்களுக்கு வீடியோ போடும்போது கட்டாயம் வரும். நெக்ஸ்ட்டு சயின்ஸ் அண்டு சோஷியல் சயின்ஸ் போடுவேன். நம்ம சேனலில் ஏற்கனவே தமிழ் அண்டு இங்கிலீஷ் போட்டிருக்கு, பார்த்துக்குங்க நம்ம சேனலில் போய்ட்டு. சரிங்களா? 7th ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்து தெரிஞ்சுக்கங்க. அண்டு எக்ஸாமும் நல்லா எழுதுங்க. ஓகேவா? டோட்டல் மதிப்பெண் 60. அதில் பார்த்தோமாக்க 5 1 வேர்டு சரியான விடையை தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதுக்கடுத்து 5 1 வேர்டு கோடிட்ட இடங்களே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? அது மேக்ஸிமம் புக்குள்ள கொஸ்டின் தான். அதுக்கடுத்து பார்த்தோமாக்க சரியாக தவிர 5, டோட்டல் 15 1 வேர்டே கொடுத்துருக்காங்க. நம்ம இந்த 3 கொஸ்டினை பார்த்தாலே போதுமானது. 15 1 வேர்டுலேருந்து உங்களுக்கு கன்ஃபார்மாக 10வது வரும். சரிங்களா? அதுக்கடுத்து 5 பொறுத்து கொடுத்துருக்காங்க. டோட்டல் 20. சரிங்களா? இதில் எல்லாம் சேர்த்து நம்மளுக்கு 15 1 வேர்டு கன்ஃபார்மாக 20க்கு 15 நம்ம வாங்கிக்கலாம். ஸோ அதை பார்த்து தெரிஞ்சுங்க. அதுக்கடுத்து 2 மார்க்கு 10 வினாக்களுக்கு விடை அளிக்கணும். 2 மார்க்கு கேள்வி. சரிங்களா? இதை படித்து பாருங்கள். இதே தான் நம்மளுக்கு ரிட்டர்ன் வரும். பார்த்துங்க. 21 கீழ்கண்டவற்றை தசம எண்களை பயன்படுத்தி மீட்டரில் குறிப்பிடுது. 7 சென்டிமீட்டர் 6 மீட்டர் 6 சென்டிமீட்டர். சரிங்களா? ஏறு வரிசையில் எழுதுக. இதை நம்ம ஏறு வரிசையில் எழுதணும். 2 மார்க்கு சிம்பிள். தசம எண் 2.1 எண் கோட்டில் குறிக்க. 24 ஆரம் 14 சென்டிமீட்டர் உடைய வட்டத்தகட்டின் சுற்றளவை காண்க. அதுக்கடுத்து பார்த்தோம் 4.9 மீட்டர் நீளமுள்ள கயிற்றால் ஒரு ஆடு கட்டப்பட்டுள்ளது எனில் ஆடு மேயக்கூடிய அதிகபட்ச பகுதியின் பரப்பளவை காண்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஒரு வட்டத்தின் பரப்பளவு 2464 சென்டிமீட்டர் ஸ்கொயர் எனில் அதன் ஆரம் மற்றும் விட்டம் காண்க. 2 கியூப் + 3 ஸ்கொயரின் மதிப்பை காண்க. அதுக்கடுத்து படியை காண்க, அதாவது உறுப்புகளின் படியை காண்க. படத்தில் எக்ஸின் மதிப்பை காண்க. சரிங்களா? இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின்ஸ். ஸோ நீங்கள் ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கங்க. இது நம்ம கேட்டதே தான் கேட்பாங்க. இந்த பாஸ்கல் முக்கோணத்தில் அது ரொம்ப முக்கியமான கேள்வி. சரிங்களா? 33வது கேள்வி பாருங்கள். இதேமாரி கேள்வி நாங்கள் ஒரு இதுலேயும் கேட்பாங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா 3 மார்க் கொஸ்டின்ஸ். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், 3 மார்க் கொஸ்டின்ஸில் இப்போ பார்த்துங்க. இதுலேயும் பாருங்கள். 41 பாஸ்கல் முக்கோணத்தின் ஒவ்வொரு வரிசையில் உள்ள எண்களின் கூட்டுத்தொகை ஓர் அமைப்பை ஏற்படுத்துமா? இது கேட்டுருக்காங்க. பார்த்தீங்களா? அதே தான் சேமு அப்படியே கேட்குறாங்க. அதுக்கடுத்து 404 100 5 2 1025 35வது கேள்வி தசம எண்களாக எழுதுக. அதுக்கடுத்து ஒரு மாட்டு வண்டி சக்கரத்தில் விட்டம் அது கொடுத்துருக்காங்க. 37 ஒரு தளம் 10 அந்த நம்ம ஃபார்முலா படித்தா போதுமானது. சரிங்களா? அதுக்கடுத்து முக்கோணம் 40ஆம் கேள்வி பாருங்கள். முக்கோணம் ஏபிசியில் பி ஆனது ஏயின் 3 மடங்கு மற்றும் சி ஆனது ஏயின் 2 மடங்குகளில் அக்கோணங்களை காண்க. சரிங்களா? அதுக்கடுத்து ஜாமெண்ட்ரி நம்மளுக்கு ஈஸியானது. ஏதாவது ஒன்றா எழுதுனா போதுமானது. இதே மாடல் தான் நம்மளுக்கு கொடுத்துருக்காங்க. சரிங்களா? இது பார்த்துங்க. அதே மாடல் தான் நெக்ஸ்ட் எக்ஸாம் வரும். வாங்க நெக்ஸ்ட்டு 23 அது பார்த்தோமாக சேம் 60 மார்க்கு 1 வேர்ட்ஸ் பார்த்துக்குங்க. அதே தான் சரியான இடம் கோடிட்ட இடம் பொறுத்துக்கு அண்டு சரியாக தவிர எல்லாம் சேர்த்து 20 மார்க்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 20 மார்க்கில் நம்ம 15 மார்க் கன்ஃபார்மாக வந்துடுவோம். ஸோ எது ரிவிஷன் பண்ணிங்க. அதுக்கடுத்து பார்த்தோமாக 2 மார்க் கொஸ்டின்ஸ் 10 கேள்வி கேட்பாங்க. இங்கே இருக்கிறது ஃபுல்லாக 2 மார்க்ஸ் எல்லாமே இந்த வே நீங்கள் படித்தாலே போதுமானது. போட்டு பார்த்தா இதுலேருந்தே நம்மளுக்கு மேக்ஸிமம் கேட்பாங்க. சரிங்களா? அதனால் நீங்கள் இந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் அண்டு 5 மார்க்ஸ் படித்தா போதுமானது. இந்த கேட்டுருக்காங்க பாருங்க. பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து அந்த இது எப்பயுமே கேட்குறாங்க. முக்கோணத்திலிருந்து பின்வரும் அருங்கோண வடிவங்கள் எடுக்கப்பட்டுள்ளன எனில் அவற்றில் விடுபட்டுள்ள எண்களை நிரப்புக. சரிங்களா? சேமு. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ். சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? 3 மார்க்ஸு இதை நீங்கள் ரீட் பண்ணி நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டு அதேமாரி நீங்கள் படிச்சுக்கோங்க. அது எக்ஸின் மதிப்பு அந்த திரும்பி கேட்டுருக்காங்க பாருங்கள். இதே மாடல் கொஸ்டின் தான் வரும். ஸோ பார்த்துக்குங்க. ஜாமெண்ட்ரி பாருங்கள். ஜாமெண்ட்ரி போன 2021 கேட்டது ஒரு கொஸ்டின். இந்த ஏபி = 6 சென்டிமீட்டர் அது கொடுத்துருக்காங்க பாருங்கள். முக்கோணம் 60 டிகிரி உள்ளவர் முக்கோணம் ஏபிசி வரைக அப்படின்ட்டு. இது ஈஸியான கேள்வி. இதை படிச்சுக்கோங்க. அதுக்கடுத்து 2024 பாருங்கள். 2024 நடந்த ஒரிஜினல் கொஸ்டின். அது சேம் 60 மார்க்கு அண்டு 5 சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. பாஸ்கல் முக்கோணத்தின் 6வது வரிசை என்ன? இந்த பாஸ்கலோட பாடத்தை மறந்துடாமல் படிச்சுக்கோங்க. சரிங்களா? அண்டு கோடிட்டிடம்
மேக்ஸிமம் வந்தது கேட்டது தான் கேட்டிருக்காங்க. சரியாக தவிர அந்த பொறுத்து பார்த்துக்குங்க. இதை வந்து நீங்கள் ஆன்சர் தெரிஞ்சு நீங்கள் பார்த்து எழுதி கொஞ்சம் நீங்கள் படித்து வச்சுங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அதுக்கடுத்து 2 மார்க் கொஸ்டின் 10 எழுதணும். சரிங்களா? தசம எண்ணாக மாற்று இந்த ஏற்கனவே கேட்டிருந்தாங்க, அதேமாரி கேட்டிருக்காங்க. சரிங்களா? அதுக்கடுத்து பார்த்தோம்னா அந்த பாஸ்கல் முக்கோணத்திலிருந்து பின்வரும் அறுகோண வடிவத்தில் விடுபட்ட எண்களை கண்டுபிடி. இது இம்பார்ட்டண்டான கேள்வி. இது சேம் அப்படியே கேட்டிருக்காங்க பாருங்கள். அதுக்கடுத்து ஒரு புல்வெளியில் வந்து ஒரு இது வந்து மாடு மேய்ஞ்சா அந்த இது வந்து அந்த ஒரு கேள்வி கேட்குறாங்க. சரிங்களா? 3 மார்க்கில். ஸோ இந்த 3 மார்க்ஸ்லாம் இம்பார்ட்டண்டான 3 மார்க்ஸ். இதவே நீங்கள் ரீட் பண்ணாலே போதுமானது. கன்ஃபார்மாக நீங்கள் வந்து 50 மார்க் அண்ட் எபோ வாங்கிடலாம். சரிங்க ஸ்டூடெண்ட்ஸ், இது பாருங்கள். ஜியோமெட்ரி ஏற்கனவே கேட்டது தான். இந்த ஏபி = 7 சென்டிமீட்டர், முக்கோணம் ஏ 120 டிகிரி, அதே மாடல், பட் கேள்வி மட்டும் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க. சரிங்களா? இந்த பிக்யூஆர் கேள்வி வந்து கேட்டது 2021 கேட்டிருக்காங்க, அதே கேள்வி. இப்போ நீங்கள் வந்து இந்த 3 கேள்வியை வந்து நீங்கள் ரிவிஷன் பண்ணாலே போதுமானது. ஈஸியாக எக்ஸாமில் அடித்து மார்க் வாங்கிக்கலாம். சரிங்களா? இந்த 2024ஓட ஆன்சர் இது. இந்த ஆன்சரை நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க. அந்த கொஸ்டினில் பார்த்து இந்த ஆன்சரை பார்த்து தெரிஞ்சுங்க. சரிங்களா ஸ்டூடெண்ட்ஸ்? ஒன்றுக்கு 2 மார்க்கு 3 மார்க்கு எல்லாத்துக்கும் வந்து ஆன்சர் இருக்குது, அதில் கொடுத்துருக்கோம். ஸோ ஆன்சரும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரிங்களா? அண்டு நீங்கள் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஏன்னா அதை பண்ணி வச்சுக்கோங்க. உங்களுக்கு நெக்ஸ்ட்டு போடும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ்? அந்த 42 கேள்விக்கு இது ஆன்சரு. சரிங்களா? 1 2 3 4 5 எழுதுறோம்ல, அதுக்கு ஆன்சர். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. அண்ட் உங்களிடம் விடைபெறுவது உங்கள் நண்பன் TN ஸ்டடி கைட். பாய் ஸ்டூடெண்ட்ஸ்.